அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கரிசாலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம தோட்டத்தில் நிறைய செடி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் பறித்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ தேங்காய் எண்ணெய் ஆட்டுறது அது போட்டிருப்பேன். இப்போ நம்ம எண்ணெய் ஆட்டின்னு வந்திருக்கோம் இல்லையா, அதை வச்சு இந்த கரிசலாங்கண்ணியை யூஸ் பண்ணி நாம் ஒரு எண்ணெய் செய்ய போகிறோம், ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ முதல்ல கரிசலாங்கண்ணியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு இரும்பு வாணலியில் ஊற்றி சுட வச்சிட்ருக்கேன். ஸோ அதிலையே நாம் 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே கருஞ்சீரகம், வெந்தயம் இதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு, இப்போது அந்த கரிசாலை அரைச்சோம் அந்த ஈரப்பதம்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயை காசணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 hour வரைக்கும் இது டைம் எடுக்கும். நம்ம தோட்டத்தில் இருந்த கரிசலாங்கண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நாமளே ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணலான்னு. ஸோ இது வாசனைக்காக கொஞ்சம் வெட்டி வேர் சேர்த்துருக்கேன் அதில். ஸோ இதை சேர்க்கும் போது இன்னும் நல்லா எண்ணெய் வாசமாக இருக்கும் தலையில் தடவும் போது. அதுக்காக தான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதித்து அந்த ஈரப்பதம்லாம் போய் வெறும் எண்ணெய் மட்டுமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம இலையை அரைச்சி போட்டு அந்த கசடுகளோடு சேர்ந்து தான் எண்ணெய் இருக்குது. அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நமக்கு வெறும் எண்ணெய் மட்டும் தனியாக தெரியல. ஸோ நல்லா கொதித்து வந்ததுன்னா வெறும் எண்ணெய் மட்டும். இப்போ அடியில் கசடெல்லாம் நல்லா தங்கிட்டு அந்த ஈரப்பதமெல்லாம் போய் வெறும் எண்ணெய் மட்டும் நல்லா கொதிக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 1 day ஃபுல்லாக ஆற வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மறுநாள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்ததை நம்ம பாருங்கள் என்ன கலரில் இருக்குது, ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க பொருளோட தன்மையெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம அந்த பெரிய ஃபில்டர்லேருந்து ஒரு சின்ன ஃபில்டரில் வடிகட்டினோம்னா டஸ்ட் இல்லாமல் ப்யூர் ஆயில் மட்டும் கிடைக்கும். இதை நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கலாம். நல்லா தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெயோட கலர் கையிலேயே நல்லா தெரியும். அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.